ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டே பெரியவனே, உனக்கும் வயசாக்கிட்டே போகுது. எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் பையனுக்கு சொந்த வீடுலன்னு தட்டி கழிக்கிறாங்க. அதான் நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, கூட கொஞ்சம் பேங்க்கில் லோனை போட்டு ஒரு வீடு வாங்குவோம்னா கேட்குறியா? பேங்க்லலாம் லோன் போட்டு வீடு வாங்கினா அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம நிம்மதியாக போயிடுமா? உனக்கு கல்யாணம் பண்ணால் தான் எனக்கு நிம்மதி வரும். உனக்கு சொன்னால் புரியவே புரியாதாம்மா. இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், இதுக்கு என்ன குறைச்சல்? புதுசாக ஒரு வீடு வாங்கினாலும் அதுவும் இதே மாதிரி தான் இருக்க போகுது, அதுக்கு இதிலே இருந்துட்டு போயிடலாம். ஏண்டா, என்னதான் கடனை வாங்கி வீட்டை கட்டினாலும் அது நமக்கு சொந்த வீடு ஆகிடும். ஆனால் வாடகை வீடு சொந்த வீடு ஆகுமா? இங்கே பாருடா, மாதம் மாதம் வாடகை கட்டுற காசுக்கு கூட கொஞ்சம் காசை போட்டு இஎம்ஐயில் வீடு வாங்கிடலாம்டா. கொஞ்சம் யோசிடா. இதில் யோசிக்க என்னமா இருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் நமக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. இதுவே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ₹1 கூட கடன் வெளியில் வாங்காமல் சொந்த காசுல வீடுன்றது வாங்கிடலாம். அதே மாதிரி நம்ம கையிலையும் சில லட்சங்கள் இருக்குண்ணே. என்னடா அப்படி சொல்கிற? ₹1 கடன் வாங்காமல் வீடு வாங்கலாம், அது வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம கையில் பணம் வெஞ்சுமா? என்ன சொல்கிற அண்ணே? இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதோட விலை ஒரு 40 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ 40 லட்ச ரூபாய்க்கு நமக்கு லோன் கொடுத்துருவாங்களா பேங்க்கில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டவுன் பேமெண்ட்ன்றது கட்டணும். அது வந்து 20%. 40 லட்ச ரூபாயில் 20%னா 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபா நம்ம காசை போட்டு வந்து நம்ம டவுன் பேமெண்ட் கட்டிட்டுனா 32 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன்ன்றது கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டையே வாங்கிட்டேன்னு வச்சுப்போமே, ஹோம் அப்ரிசியேஷன் ஒன்று நடக்கும். அதாவது வருஷத்துக்கு 4% வந்து அந்த வீட்டோட விலை வந்து கூட்டிகிட்டே போகும்னு வச்சுப்போம். இப்படி பார்த்தோன்னா 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 87 லட்ச ரூபா வந்து நிற்கும். பாத்தியாடா பிரகா, 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா 20 வருஷத்துல 87 லட்ச ரூபா மாறுதா? 2 மடங்கு லாபம்டா. இப்படிதாம்மா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கணக்கே கிடையாது. இப்போ நீங்கள் 40 லட்ச ரூபா தான் அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் லோன்றது ஒன்று எடுக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று போடுவாங்கல்ல, அது வந்து ஒரு 8% கம்மியாகவே நான் சொல்கிறேன், 8% வச்சுப்போமே. அப்படி 8% வச்சுக்கிட்டுனா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்ன்றது 32 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்ன்றதே திருப்பி கட்டுவீங்க 20 வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது. ஆக மொத்தம் 64 லட்ச ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோனுக்குன்றது கட்டிருப்பீங்க. அப்போ அந்த வீட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 87 லட்சம் சொன்னால் அதில் இந்த 64 போச்சுன்னா 23 லட்சம். அதே தான். இப்போ 23 லட்சம் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் தானப்பா அப்படின்னு நீங்கள் வருவீங்க அடுத்து. இப்போ அதுலேயும் வந்து ஹோம் மெயின்டெனன்ஸு, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அதெல்லாம் போச்சுனால வந்து கம்மியாக தான் நிற்கும். இப்போ நம்ம ஹோம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்காமல் இதுவே ரெண்டலுக்கு போகிறோன்னு வச்சுப்போமே. இப்போ ரெண்டல் போகிறோன்னா இப்போ நம்ம ஹோம் லோன் எடுத்துனா வந்து 26,766 மாதம் இஎம்ஐன்றது கட்டுவோம். இப்போ அதே கணக்கை இதுக்குள்ளே கொண்டு வருவோம். ஒரு ரெண்டல் ஹோமுக்கு போகிறோம். இப்போ 40 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ஒரு வீடு வாங்குறோன்னா அதோட ரெண்டலே இப்போ வந்து 15,000 தான் இருக்குது. ஸோ 15,000 கொடுத்து அந்த ரெண்டலுக்கு போயிருந்தா வந்து மிச்சம் நம்ம கையில் 11,766 இருக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா மாதம் அழகாக வந்து எஸ்ஐபி முறையில் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி டவுன் பேமெண்ட்டாக நம்ம ஒரு 8 லட்சம் அங்கே கட்டியிருப்போம்ல, அந்த அமௌண்ட்டை நம்ம ரெண்டல் ஹவுஸ் பண்ணால் நம்ம கையில் தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டை லம்சமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கும். இந்த ஹோம் ரெண்ட்ன்றது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி கணக்கு பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுங்க, நியாயமாக இருக்கணுமா இல்லையா கணக்கெலாம்? இப்போ இப்படி கணக்கு பண்ணிட்டே வந்தால் ரெண்டலோட விலைன்றது கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம எஸ்ஐபி கட்டக்கூடிய பணம் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு கட்டத்தில் 13வது வருஷத்தில் ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ கட்டுறாரு? 26,000 சில்லறை கட்டுறாருல, அந்த ரேட்டுக்கு வந்து ஹோமோட ரெண்டல் ரேட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்மளால் எஸ்ஐபிலன்றது இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எஸ்ஐபியில் போட்ட பணம் அது அப்படியே வந்து பார்த்தோன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு 20 வருஷத்துக்கு அப்படியே விட்டுருவோமே. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹோம் லோன் எடுத்த ஆட்கள் இருக்காங்களே, அவருக்கு வந்து இப்போ இவர் எக்ஸ்ட்ரா கட்டுறதுல ரெண்டில் 26,000 தானதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டே வரல, அந்த அமௌண்ட்லாம் அவர் சேவ் பண்ணுற மாதிரி கணக்கு வரும். அவர் என்ன பண்ணுறாருனா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணார்னா 20 வருஷம் கழிச்சு அவர் கையில் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபான்றது கையில் நிற்கும். இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரையே எடுத்துக்குமே. இப்போ ஹோம் லோன் போட்டாங்க பார்த்தீங்களா, அவர் கையில் என்ன இருக்குன்னா வந்து சொந்தமாக அசட்னு ஒரு வீடுன்றது இருக்கும். அதே மாதிரி அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எஸ்ஐபி போட்டுருப்பான்னு சொல்லலாம், அந்த அமௌண்ட்னா 6 லட்ச ரூபாய் அவர் கையில் நிற்கும். இப்போ இப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ரெண்டல் ஹோமில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அசட்டுன்னு எதுவுமே இருக்காது. பட் அவங்ககிட்ட கேஷாக வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1,35 லட்ச ரூபாய் இருக்கும். இப்போ அவர் அந்த வீடு வாங்கணும்னு நினச்சாருன்னா அதோட மதிப்பு வந்து 87 லட்ச ரூபான்னு சொன்னால 20 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் கொடுத்து அதை வாங்கிப்பார். கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 லட்ச ரூபா அமௌண்ட்ன்றது இவர்கிட்ட இருக்கும். அதாவது ரெண்டல் ஹோமில் இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து ரொம்ப ப்ராப்பராக டிசிப்ளினாக வந்து இந்த எஸ்ஐபி அமௌண்ட்ன்றதை கட்டிக்கிட்டே வரணும். டே சின்னவனே, நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கேடா. 20 வருஷத்தில் சொந்தமாக வீடு வாங்கிடலாம், கையில் கொஞ்சம் காசும் நிற்கும்ல. ஆனால் என்ன 20 வருஷம் ஆகுது? கேட்கலாம் நல்லா தான்மா இருக்கும். இதில் என்ன விஷயம்னா வந்து ரொம்ப 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 டிசிப்ளின்றது தேவை. இப்போ இந்த அமௌண்ட் வந்து ரெண்ட்டுக்குன்னு கட்டுறோம், மிச்சம் அமௌண்ட்டை கரெக்டாக எஸ்ஐபியில் போகணும்னு சொல்லல. இதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் தான் கடைசியில் இவ்வளோ பணன்றது நம்ம கையில் வந்து நிற்கும். இதை கரெக்டாக நம்ம பண்ணலன்னா அந்த பணன்றதுலாம் வந்து நிற்காது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இப்படி நான் சொன்னது நடக்கும்.
அம்மா பொதுவாகவே நம்ம எல்லாருமே வீடுனால அது ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீடு, நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு கரெக்டான விஷயந்தான். ஆனால் இது எல்லாமே எங்கே போய் நிறுத்துதுன்னா வந்து கடனில் தான் போய் பெருசாக நம்மளை மாட்டி விடுது. இப்போ நிறைய பேர் கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கல்யாணம் தான். எல்லா வீட்லேயுமே என்ன கேட்குறாங்கன்னா வந்து பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, சொந்த வீடு இல்லாத பையனுக்கு எப்படி பொண்ணு தருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பையன்கிட்ட வீடு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக பையன் வீட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த லோன் வாங்கி வீடு கட்டணுன்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுறாங்க. நிறைய பேர் லோன் வாங்கி வீடியும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அது கட்டுறதுக்கே வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையே பாதி போயிடுது. அலைஞ்சு கிழிஞ்சு திரிஞ்சு படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் கொஞ்சம் இப்படி எல்லோரும் யோசிச்சு பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியல. ஏன்னா கல்யாணம் பண்ணுறது நிம்மதியாக வாழ்றதுக்காக தான். இப்போ கடன் கிடன் அப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் எப்படி ஒருத்தரால் நிம்மதியாக வாழ முடியும்? இதுவும் எல்லாரும் கண்டிப்பாக யோசிக்கணும். என்னென்ன சொல்கிறது? ஆமாம் அபி, நீ சொல்கிறது கரெக்டு தான். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஆனால் நம்ம கஷ்டம் எங்கே புரியுது? இதை பண்ணு அதை பண்ணுன்னு சோஷியல் ப்ரெஷர்னால் நம்மளை செய்ய சொல்லிடுறாங்க. மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம தானே. கண்கூட நம்ம முன்னாடி இருந்தவங்க சீனியர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்குறோம். பார்த்துட்டு திருப்பி அதே தப்பையே நம்ம பண்ணால் அப்புறம் என்ன இருக்குது? இன்றைக்கி தேதிக்கு அவேர்னஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தோணுது. ஒரு சொந்த வீடை விட ரெண்டல் வீட்டில் இருக்கிறது தான் ஃபினான்ஷியலி குட் அட்வைஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். பொண்ணு கொடுக்குறவங்களும் சரி, பொண்ணு எடுக்கிறவங்களும் சரி, கல்யாணம் சம்மந்தப்பட்டவங்க இவங்கெல்லாம் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை நல்ல குணமுடையவனா, பொண்ணு நல்ல குணமுடையவங்களா, குடும்பம் நல்ல குடும்பமா, இந்த இதில் மட்டும் பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்கன்னா நல்லது தான். இல்லைன்னா சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி நாலும் பொழுதும் போயிடும். கரெக்டாக சொன்னீங்கண்ணா. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எல்லார் மேலேயும் பழி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே இந்த சமூகம் மேலே தான் தப்புலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சமூகமே நம்ம தான். ஸோ நம்ம மாறினாலே அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதனால் நம்மளும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேம்மா? புரிஞ்சிச்சுடா அபி. தம்பி, சின்னவன்னா சொன்னதுக்கப்புறம் தான்டா எனக்கு புத்தியே வருது. அப்போ சின்னவன் சொன்ன மாதிரியே 20 வருஷத்துக்கு அப்புறம் வீடை கட்டி அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியான்றது கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் எதனாச்சும் உங்களுக்கு புரியாமல் இது அதை பற்றி எதனா உங்களுக்கு டவுட் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து லோன் வாங்கி வீடு வாங்கிட்டு இருப்பீங்க. அது எப்படி நம்ம கரெக்டாக கட்டணும்னா வந்து ரொம்ப ஈஸியாக லோனுன்றதை அடைக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி சந்தேகம் எதனா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அபி ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவை அடுத்த ஒரு வீடியோவில் போடலாம். என்னென்ன போட்டுறேன். ஆஹா, மொத்தம் நீங்கள் நல்லா வீடியோ போட நல்லா இருந்தீங்க. 20 வருஷம் கழிச்சு எனக்கு பொறுமையாக பண்ணுவோண்ணே. என்னென்ன வயசு இல்லையா என்ன எதுவுன்றீங்க? வானத்தை போல 20 வருஷம் கழிச்சு இப்படி தான் நடந்துவோம். கைகள் சாப்பிட்டு என் குழந்தைய அப்படி வச்சுட்டு நடந்து போங்கண்ணே. ஆன மேலே அப்பா பார்வதி வரமா கடை தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.